ஜோதிட வணக்கம். இந்த மார்ச் மாதம் 2025 கும்பராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஏற்கனவே கும்பராசிக்கு 7.5 சனி நடந்துகிட்ருக்கு. அதில் அந்த சென்ம சனி இன்னும் முடியலை. அதனால் வரக்கூடிய மாதங்களும் ஒரு கடினமான மாதமாக தான் இருக்கும். ஏற்கனவே இருந்த பிரச்சனையை விட குறைவாக இருக்கும். ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் அந்த மனக்குழப்பம், மன அழுத்தம் கும்பராசிக்கு இருக்கும். குறிப்பாக இளைஞர் வயதில் இருக்கிறவங்களுக்கு காதல் பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி திருமணத்துலேயும் பிரச்சனைகள் இருக்கும். திருமணம் தடைபட வாய்ப்பு, அதில் சண்டை வர்றது, பிற மதத்தில் திருமணம் செய்வது, இல்லை பிற இனத்தில் திருமணம் செய்வது, அந்த மாதிரி திருமணத்திற்கு சொந்தக்காரங்க ஒத்துக்கிடாமல் இருக்கிறது. இந்த மாதிரி இளைஞராக இருக்கக்கூடியவங்களுக்கு திருமணம், காதல் இந்த மாதிரி விஷயங்களில் பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும். அதில் ரொம்பவே கவனமாக இருக்கணும். திருமணமாகி குடும்பமாக இருக்கிறவங்களுக்கு குடும்பத்தில் சில குழப்பங்களும் பிரச்சனைகளும் மற்றவர்களால் வரலாம். அதாவது ஒரு 3வது நபரால் குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்களுக்கு 3வதாக இருக்கிறவங்கள இல்லை உறவினர்களையோ அவங்கள வச்சு அந்த பிரச்சனைக்கு நீங்கள் தீர்வு காணணும் அப்படின்னு முயற்சி பண்ணிங்கன்னா அது அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கொஞ்சம் தள்ளி போடுங்க, அமைதியாக இருங்க. அதுக்கு தீர்வு காணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. தீர்வு காணணும் அப்படின்னு நினச்சா 3வது நபரால் கண்டிப்பாக பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு அதிகம். உங்கள் ராசியிலே சனி இருக்கிறதுனால அந்த மந்த நிலை இருந்துகிட்டே இருக்கும். அதிகமாக தூக்கம் வரும், சோம்பேறித்தனம் இருந்துகிட்டே இருக்கும். சிலவங்களுக்கு பொங்கு சனியாக இருக்கும். அதனால் வேலை அதிகமாக இருக்கும். சோம்பேறி இல்லாமல் வேலை பளு அதிகமாக இருக்கும். மற்றபடி உங்களுக்கு அந்த சோம்பேறித்தனமும் அந்த தூக்கமும் இருந்துகிட்டே இருக்கும். சிலவங்களுக்கு கோவில் சம்மந்தப்பட்ட குலதெய்வம் இல்லைன்னா நீங்கள் இந்த கோவில் சம்மந்தப்பட்ட செயல்களில் விஷயங்களில் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சிலவங்க கோவிலில் அதிகமாக ஆதிக்கம் செலுத்துவாங்க, அதை பராமரிச்சுட்டு வருவாங்க. அந்த மாதிரி கோவில் விஷயங்களில் உங்களுக்கு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுலேயும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. விட்டு கொடுத்து போகிறது நலம். தொழில் நல்லா தான் இருக்குது. உங்களோட குரு உங்கள் ராசியின் 10ஆம் இடத்தை பார்க்குறதுனால தொழில் நல்லா தான் இருக்கும். ஆனால் வேலை பளு இருக்கும். தொழிலில் உங்களுடைய பார்ட்னரோட கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வேலை நல்லா இருக்கும். ஆனால் நீங்கள் பார்ட்னராக வேலை பார்க்கிங்க அப்படின்னா அதில் ஏதாவது பிரச்சனையோ கருத்து வேறுபாடோ வர வாய்ப்பு இருக்குது. சில பார்ட்னர்கள் சிலவங்களை ஏமாத்துறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதனால் நீங்கள் பார்ட்னராக தொழில் செய்தவங்க கொஞ்சம் சரியாக இருக்கிறது நல்லது. ஸோ ஒருத்தர் நீங்கள் எழுத்துப்பூர்வமாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்கிறது நல்லது. நீங்கள் வாய் வழியாக பார்ட்னரோட ஒரு வேலையை நீங்கள் செய்யாமல் எழுத்துப்பூர்வமாக செய்கிறது தான் உங்களுக்கு பாதுகாப்பு. ஸோ கும்பராசிக்கு பொதுவாக ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது. கூடவே 7.5 சனியோட தாக்கமும் இருக்கிறதுனால கும்பராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாகவே செயல்படணும். எதுலேயும் பொறுமையையும் நீங்கள் கடைபிடிக்கணும். ஸோ இந்த வரக்கூடிய மார்ச் மாதம் கொஞ்சம் சுமாரான ஒரு மாதமாக தான் இருக்குது. இருந்தாலும் தான் உண்டு நம்ம வேலை உண்டு அப்படின்னு இருக்கிற பட்சத்தில் மற்ற பிரச்சனைகளிலிருந்து கண்டிப்பாக என்ன செஞ்சிடலாம், விடுபட்டுடலாம்.